அழகிய அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஏன் மலரு அப்படின்னு சொல்லி லட்சுமி கூப்பிட, என்னத்த அப்படின்னு சொல்லி மலர் வந்து கேட்க, ஆமா இந்த வீட்டு சின்ன மருமக அந்த மதி, அழகு மதி, அவளை எங்கே அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், தெரியலத்த, இங்கேதான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா நீங்கள் லேப்டாப்பை மூடினீங்க, ரூமுக்குள்ளே போனால் இந்த நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. மதி இல்லை, எங்கே மதியை காணா, மதி மதி அப்படின்னு சொல்லி கொல்லப்புறம் வெளியில வந்து பார்க்குறாங்க. மதி இல்லை, மதி இல்லத்த அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், இல்லையா எங்கே போனா, இங்கே தான் இருந்தான்னு ஆளையும் காணா, எங்கேயும் வெளியேயும் போயிருக்காளா, எதுவும் அப்படி எதுவும் சொல்லிட்டு போகலையே அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், தெரியலத்த அப்படின்னு சொல்லி மலர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் மதி வெளியில இருந்து வராங்க. ஏய் நில்லு, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், அப்பதான் மதி உள்ள போயிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு கையில பணத்தை எடுத்துட்டு வராங்க. நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வளர்க்கணும் உங்க வீட்டுல சொல்லியே கொடுக்கலையா, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், ஏடிஎம் வரைய போயிட்டு வர அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், ஏடிஎம் வரையா, அத வீட்டுல இருக்கோம்ல, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலால, நீ பாட்டுக்கு போற, இந்த மாதிரி போறேன் இங்க போறேன் அங்க போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா, மாமனார் மாமியார மதிக்கிறதே கிடையாதா, என்னதான் நீ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும், நான் சொல்லிட்டு போகலான்னு நினைச்சேன், நீங்க ரூம்ல இருந்தீங்க, சரி பக்கத்துல தானே இருக்கு வந்துருவோன்றதுனால போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஆமா எதுக்கு இப்ப ஏடிஎம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி கேட்கவும், பணம் எடுக்கிறதுக்காக போனேன். பணமா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், 10,000 ரூபாய டேபிள் மேல பார்த்தா மதி வைக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், இதுல 10,000 ரூபாய் இருக்கு, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்னது காசு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், ஆமா இந்த வீட்டுல இங்க ஹால்ல உட்கார்றதுக்கு அங்க உட்கார்றதுக்கு இங்க உட்கார்றதுக்குன்னு சொல்லி நீங்க என்னைய ரூல்ஸ் போடக்கூடாதுல, லேப்டாப்பை மூடுறது, நைட் நேரம் நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ஹாலில் உட்காந்தா லைட்டை ஏன் போட்ட, லைட்டை ஏன் போடக்கூடாது, அப்படி இப்படின்னு நீங்க என்னை எதுவும் கேள்வி கேட்க கூடாதுல, அதுக்காகத்தான் இந்த வீட்டில் நான் என்னுடைய வேலையை செய்யணும்னா இந்த பணம் உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும், இந்த பணத்தை நீங்க வச்சுக்கிட்டு என்னை இனிமேல் அது பண்ணாத இது பண்ணாதுன்னு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஆத்தாடி எம்பிட்டு வாய் பேசுற அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, அப்பதான் மலரு, மதி என்ன மதி இது அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னடி சம்பாதிக்கிறன்ற திமிர்ல பேசுறியா அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், நான் திமிர்லாம் பேசல, என் வேலைய நான் யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாம செய்யணும்னா இது உங்களுக்கு நான் கொடுத்துதான் ஆகணும், பத்தாவதுக்கு நானும் சம்பாதிக்கிறேன், நான் நீங்க சொல்ற மாதிரி 20,000 இருந்தாலும் அதை நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன், அந்த வேலையை நான் வீட்டுல கொஞ்சம் சுதந்திரமா செய்யணும்னா உங்களுக்கு இந்த பணத்தை நான் கொடுத்தா நீங்க எதுவும் நீ சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், நல்லா திமிரா பேசுறடி, வாய்க்கிலேயே நல்லா பேசுற, கொஞ்சம் கூட மாமியார்ன்ற பயமே இல்லல உனக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கவும், நான் எதுக்கு பயப்படணும், நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, 10 நிமிஷத்துல கிளாஸ் முடிஞ்சிருக்கும், அதுக்குள்ள வந்து லேப்டாப்பை மூடி என் ஸ்டூடெண்ட் எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, நீங்க ஏன் இப்படி முதல்ல நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்கவோ, நினைக்கட்டும் உன் ஸ்டூடெண்ட் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நீ வீட்டுல இப்படிதானே செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ வீட்டுல செய்யற லட்சணம் உன் பள்ளிக்கூடத்து வரைய தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இங்க பாருங்க உங்ககிட்ட வீண் விவாதம் பண்றதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போய் கிளாஸ் எடுக்கணும், இந்த 10,000 வச்சுக்கிட்டு இனிமேல் மந்த்லி நான் பணம் கொடுத்துறேன், இனி அது பண்ணாத இது பண்ணாத, அந்த கிளாஸ் எடுக்காத இந்த கிளாஸ் எடுக்காத, அங்கே உட்காராத இங்கே உட்காராத, லைட்டை போடாதன்னு சொல்லி தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு பட்டுன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி மதி சொல்ல, லட்சுமிக்கு பார்த்தா முகமே பேயரைஞ்ச மாதிரி ஆயிடுது. மதி பாட்டுக்க சொல்லிட்டு ரூம்ல சிக்னல் இல்லாதனால லேப்டாப் எடுத்துட்டு வந்து ஹாலில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்பதான் பாக்யராஜ் வேலை முடிச்சுட்டு வந்துடுறாரு, சுரேஷும் வந்துடுறாரு. டேபிள்ல பணம் இருக்கு. என்னன்னே என்ன இது, டேபிள்ல பணம் இருக்கு, அதுவும் இவ்வளோ ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, எனக்கும் தெரியலடா, நானும் இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், என்னம்மா என்ன பணம் இது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, ஆமாப்பா உன்கிட்ட நான் சொல்லணும் தான் இருந்தேன், உன் பொண்டாட்டி இருக்காளே மதி, அழகு மதி, அவ 10,000 ரூபாய் கொடுத்துருக்காளாம், இந்த வீட்டில் அவ தங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், எது பணம் கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஆமாப்பா
அந்த ஆன்லைன் கிளாஸ்ல டிவி பொட்டி மாதிரி உன்னை திறந்து வச்சுட்டு உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அத நான் ஏன்னு கேட்டுட்டேனாமா. அதனால அம்மனிக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வந்து அந்த 10,000 ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்கா. அதுவும் ஏடிஎம்க்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவளை காணான்னு சொல்லி மலரும் நானும் தேடிக்கிட்டு இருந்திருக்கோம். இவளுக்கு இருந்தாலும் இம்பிட்டு திமிரு ஆகாதுடா. உனக்கு போய் இவளை கட்டி வச்சோம் பாரு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லவும், ஏய் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், என்ன சொல்றாங்கன்னா அதான் சொன்னாங்கல்ல கேட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இந்த திமிராலாம் பேசாத அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நான் திமிராவே பேசலையே, நீங்க கேட்டீங்க, கேட்டதுக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், எதுக்காக இப்படி பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், ஆமா இந்த வீட்டுல என் வேலையை நான் சுதந்திரமா செய்யணும்னா பணம் கொடுத்துதான் ஆகணும். பணம் கொடுத்தாதான் இந்த வீட்டுல வேலையை சுதந்திரமா செய்ய முடியும்னா அதுக்கு பணம் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், நீ என்ன வேணும்னுக்கே பண்றியா இல்ல எதுவும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சே பண்றியா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், நான் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சு பண்ணல, என்னை யாரும் பிரச்சனைக்கு இழுக்க கூடாதுன்னு நினைச்சுதான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பதான் பாக்யராஜ், என்னப்பா அது இப்படி நீ பணம் கொடுத்தேன்னா அம்மா என்ன நினைப்பாங்க, அம்மா எப்பயுமே இப்படிதானப்பா, அம்மா ஏதாவது சொல்லத்தானே செய்வாங்க, அதுக்காக இப்படி நீ பணத்தெல்லாம் கொடுத்தேனா அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காதா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், அப்படி கேளுடா பாக்யராஜ் கேளு, மாமியாருன்னு சொல்லி ஒரு மரியாதை கொடுக்கறாளாடா, மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், இங்க பாருங்க இந்த வீட்டுல நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க மட்டும்தான் இந்த வீட்டுல ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறீங்க, மத்த யாருமே எடுத்துக்கிற மாதிரி எனக்கும் தெரியல. இந்த 10,000 நான் உங்களுக்கு கொடுக்கறத விடுங்க, இந்த 10,000 நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் நானும் சாப்பிட்றேன், எல்லாரும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கு, மல்லிகை ஜாமான் வாங்குறதுல இருந்து இவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு எவ்வளவோ செலவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நீங்க மட்டும்தான் பாத்துக்கிறீங்க. இவரு ஒத்த பைசா எடுத்து நீட்டின மாதிரி தெரியல, நானும் பார்த்த மாதிரியும் இல்லை. இவர் வேலைக்கு போன நாள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது இந்த வீட்டு செலவுக்கு காசு கொடுத்துருப்பாரா? எனக்கு தெரிஞ்ச அப்படி எதுவும் கொடுத்த மாதிரி எனக்கும் தெரியல. அதனாலதான் நீங்க பண்ணாத ரெஸ்பான்சிபிலிட்டிய நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சுரேஷை பார்த்து மதி கேட்க, சுரேஷுக்கு பார்த்தா நாக்கா புடுங்கின மாதிரி ஆயிருது. ஏய் என்ன, நான் இந்த வீட்டுல எந்த அக்கறையும் காட்டலைன்னு குத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், குத்தியெல்லாம் காட்டல, நீங்க இவ்வளவு நாள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அண்ணே இனிமேல் நானும் வீட்டுக்கு தேவையான பணம் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், டேய் சுரேஷ் நான் உன்கிட்ட கேட்கலையடா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், நீ கேட்கலன்னே, ஆனா இப்ப வந்தவ கேட்கிறாளே, இவ்வளோ பேர் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லி சுரேஷும் பார்த்தா ஒரு பக்கம் கோபப்படுறாரு.